ராவணன்றது 10 தலை. நம்ம வந்து 10 தலை பிசிக்கலா இருக்கணும் சொல்லி இல்ல, அது 10 அறிவு. ஏன் நீ காலை தூக்குறன்னு ஒரு வெட்டுவார், சனி பகவானோட காலை வெட்டுவார். ஓகே. அந்த சதை தான் சனி பகவானோட பிள்ளை மாந்தி. மாந்திக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரேதம். மாந்தியிலிருந்து வந்ததுதான் மாந்திரிகம். மாந்திரிகத்துக்கு மெயின் கடவுள் மாந்தி தான். நம்ம வந்து சனி பகவானை பார்த்தெல்லாம் பயப்படுறோம், அதை விட வீரியம் ஜாஸ்தியா இருக்கிறது மாந்தி தான். ராவணன் வந்து சாபம் இருக்காரு, சனி பகவானுக்கும் சாபம் இருக்கிறாரு, மாந்தீஸ்வரருக்கும் சாபம் இருக்கிறாரு. ஆன்மீகத்தையும் அறிவியலையும் கலந்து கொண்டு பண்ணிதான் பிராக்டிக்கல் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் தினேஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு டாபிக் என்னன்னா மாந்தி, அதாவது சனியோடைய புதல்வன் அப்படின்னு அறியப்படுற மாந்தி பகவானை பத்தி பேசலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மாந்தினா என்ன, மாந்தி பகவானை பத்தி சொல்லுங்க. சரி. பகவான் தான் அவரு? ஆமா, பகவான் தான். ஓகே ஓகே, அதை பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து 9 கிரகங்கள் சொல்றோம், சரிங்களா? ஆனா ஜோதிடத்துல வந்து 10வது ஒரு கிரகம் இருக்கு, அதுதான் மாந்தி. ஓகேங்களா? இப்ப மாந்தி வந்து மாந்தீஸ்வரரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி உருவானார் அந்த ஹிஸ்டரியை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ராமாயண காலத்துக்கு போகலாம். ஏன்னா இப்ப கிரகங்கள் எப்படி உருவாச்சுன்னா, நம்ம பக்தி இதுல வந்து கடவுள் உருவாக்குனாருன்னு சொல்றோம், சயின்ஸை பார்த்தா பிக் பேங் தியரின்னு சொல்றோம். ஓகே. பெருவெடிப்பு, அதுல வந்து இத்தனை கிரகங்கள் வந்தது. ஸோ அதே டைம்ல மாந்தி வந்ததானா? இல்ல, மாந்தி கொஞ்சம் லேட்டரா வந்தது. ஸோ அது எப்போ வந்தது அப்படின்னா ராமாயண காலத்துல. என்னன்னா ராவணனுடைய ஒய்ஃப் மண்டோதரி பிரெக்னெண்டா இருக்காங்க, அண்ட் இந்திரஜித் பிறக்க போறார். ஸோ இந்திரஜித்தை வந்து ராவணன்றது 10 தலை. நம்ம வந்து 10 தலை பிசிக்கலா இருக்கணும் சொல்லி இல்ல, அது 10 அறிவு. ஜோதிடம், வானசாஸ்திரம் அண்ட் ஆயுர்வேதம். ராவணனுடைய சித்த மருத்துவ நூல்னே ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் ஸ்ரீலங்கால ப்ராக்டிஸ் பண்றாங்க, கேரளால கூட சில இடத்துல ப்ராக்டிஸ் பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து அஸ்ட்ராலஜில ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரிய ஆளு மாந்தி. ராவணன். சோ அவர் மகன் பிறக்க போறாரு. அப்போ என் மகனை நான் சிரஞ்சீவி ஆக்கணும். சிரஞ்சீவி ஆக்கணும்னா எல்லா கிரகத்தையும் நான் கொண்டு வந்து ஒரு 11ஆம் சிரஞ்சீவினா சாகாவரம். பிறந்த உடனே சாகவே கூடாது. ஆமா, சாகவே கூடாது. அந்த சாகா வரம் மாதிரி. ஏன்னா அவர் எப்படி மாத்த முடியும்? ஒண்ணு வரம் வாங்கணும், அந்த வரம் வாங்கிட்டாரு அவர் சிவன் கிட்ட இருந்து, எல்லார்ட்டையும் வந்து வாங்கிட்டாரு. அடுத்து என் மகனை வந்து நான் சிரஞ்சீவி ஆக்கணும், சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப எல்லா கிரகத்தங்களையும் எடுத்துட்டு வந்து அவர் 11ஆம் வீட்டுல வச்சிடறாரு, சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அவன் எல்லாத்துலயுமே சிறந்தவனா இருப்பான், சாகவரமும் சாகவும் மாட்டான், சிரஞ்சீவியா இருப்பார். அப்ப என்ன பண்றாரு? நீதிமான் யாரு அப்படின்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் தான் நீதிமான். அப்ப சனீஸ்வர பகவான் என்ன சொல்றாருன்னா, இது வந்து தப்பு, என்னுடைய வேலை வந்து தப்பு செஞ்சா தண்டிக்கிறது. நீ எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சிட்டீங்கன்னா யாரும் அப்ப அவன் யார் தண்டிக்கிறது? அப்ப அநீதி தான் தலை தூக்கும். அதனால நான் இதுல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்து வேற கட்டத்துல வைக்க எடுப்பாரு. ஏன் நீ காலை தூக்குறன்னு ஒரு வெட்டுவார். சனி பகவானோட காலை வெட்டிறார். அந்த கால்ல இருந்து ஒரு சதை பிண்டம் போயிட்டு 8ஆம் பாவத்துல விழுது. 8ஆம் பாவம்ன்றது ஆயுள். அதுல விழுந்ததுனால அது வந்து ஒரு தோஷமா மாறிடுது. அதுக்கப்புறம் தான் இவர் இந்திரஜித் பிறக்கிறாரு. அதனாலதான் அவர் அல்பாயுஸ்ல இறக்குறாரு. இந்திரஜித்? ஆமா, சரி. இந்திரஜித் அல்பாயுஸ் போர்ல சீக்கிரம் இறந்துடுறாருல, ராவணனுக்கு முன்னாடி இறந்துடுறாருல, லக்ஷ்மணன் கொன்றுவாரு இந்திரஜித்தை. அல்பாயுஸ் தானே சின்ன வயசுல இறந்துடுறாருல. அது ஏன்னா அந்த சனி பகவானோட ஒரு சதை வந்து அந்த 8ஆம் வீட்டுல விழுந்து அது தோஷமா மாறிடுது. அதனாலதான் இறந்துடுறாரு. அந்த சதை தான் சனி பகவானோட பிள்ளை மாந்தி. அதனாலதான் சனி பகவானுடைய பிள்ளையா அவரோட உதிரத்துல இருந்து வந்தது. இப்ப பிள்ளைன்னா யாரு? ஒருத்தரோட உதிரத்துல இருந்து வருது தானே பிள்ளை, அது அவர் உதிரத்துல இருந்து வந்தது தானே, அதனாலதான் அது அவரோட பிள்ளை. அதனாலதான் வந்து மாந்திய வந்து மரணத்தை டிசைட் பண்ற இது வந்து மாந்திக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்திக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரேதம். பிரேதமா? பிரேதம். அது விழுந்ததுனால அந்த பிரேதம் தான் அந்த பிரேதமா கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கு, ஆனா உடம்பு இல்ல, ப்ராப்பர் உடம்பு இல்ல. ஒரு உடம்பு இருக்கு, அது தலை பாத்தீங்கன்னா எரும மாடு தலை மாதிரி இருக்கும். மாந்தி பகவானுக்கு வந்து பாதி மிருகம் பாதி மனிதன். அந்த மாதிரி மனிதன் உடல், எரும மாடு தலை இருக்கும், சரிங்களா?
மாந்தியில இருந்து வந்ததுதான் மாந்திரிகம். மாந்திரிகத்துக்கு மெயின் கடவுள் மாந்தி தான். மாந்தி தானா? ஆமா. ஆனா சாத்தன் வழிபாடுதான் மாந்திரிகத்துக்கு அதிகமா. சாத்தான் மாந்திரிகம் கிடையாதா சாத்தன் வழிபாடு? சார் சாத்தான் சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு பேர் வச்சிருக்கோம் சார். ஒரு கடவுளுக்கு நிறைய பேர் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பேரு. நீங்க சாத்தான் உருவம் எப்படி இருக்கும்? ஆமா, தலையில கொம்பு வச்சிருக்குமா? கொம்பு வச்சிருக்குமான்னு தெரியல. ஆனா எரும மாட்டு மேல உட்காந்துருப்பாரு. அது ஒரு வடிவம். ஓகே. அதை இப்ப நிறைய பேர் கோவில்கள்ல வச்சு வழிபடுறாங்க. அது ஒரு வடிவம். வெறும் நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிலேயே போய் வெறும் சாத்தானாவே நீங்க வழிபட்டாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரில எல்லாம் சாத்தானுக்கு வந்து கொம்பு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கொம்பு இருக்கு. அப்ப நம்ம கடவுள்ல எந்த கடவுள் ஆட்டுடைய தலை இருக்கிற மாதிரி கூட காட்டுவாங்க. சிலது ஆடு, சிலது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சொல்றாங்க. ஆமா, வெஸ்டர்ன் கண்ட்ரி. அதுலயே நிறைய பேர் மாடுது மாதிரியா இருக்கும். மாடுது மாதிரியா இருக்கும். சோ கொம்பு இருக்கும். நீங்க எல்லாமே எப்படின்னா எந்துல இருக்கிற மாதிரி. இப்ப அதாவது மனிதன்ல இருந்து சாத்தானை வந்து உருவகப்படுத்துறதுக்காக அந்த கொம்பு வச்சிருக்காங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல சாத்தான்களுடைய உருவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். பிரதிபலிப்பு, அதோட ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சிவன் எடுத்துட்டீங்கன்னா இந்தியால மட்டும் சிவன் இல்லை. நீங்க கிரேக்கத்துல போனாலும் சிவன் இருக்காரு, சைனீஸ்ல போனாலும் சிவன் இருக்காரு, நீங்க வந்து சவுத் அமெரிக்கன் மாயன்ல போனாலும் சிவன் இருக்காரு. இங்க இருக்கிற மாதிரியே புலி தோல் போட்டு கழுத்துல பாம்போட இருப்பாருன்னா அப்படி இருக்க மாட்டாரு. டிஃப்ரெண்டா இருப்பாரு. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு சிமிலாரிட்டி பார்க்கலாம். ஏன்னா அங்க இருக்கிறதுல அவர் முதன்மையான கடவுளா இருப்பாரு. இப்ப கிரேக்கத்திலே ஜூ சொல்லுவோம், அவர் தான் ஜூஸா டாப்பஸ்ட் கடவுள்னும். அவரும் கையில பாத்தீங்கன்னா சூலாயுதம் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இப்ப சாத்தான்துக்கும் அதே மாதிரி அந்த மாடு கொம்பு, பாதி மிருகம் உடம்பு பாதி மனிதன் உடம்பு, அந்த பேட்டர்ன் பார்க்கலாம். இது இருக்க மாதிரி எனக்கு எக்ஸாக்டா வேணும்னா அப்படி எதுவுமே இருக்காது. அந்தந்த இடத்த இப்ப இன்னைக்கு இங்க நீங்க சட்டை போட்டிருக்கீங்க, அரபு கண்ட்ரில போனா அந்த நீட்டா ஜிப்பா மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்தந்த ஜியோகிராபிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ மாந்திரிகத்துக்கு அதிகமா இருக்கிற கடவுள் இது ஒண்ணு. நம்ம வந்து சனி பகவானை பார்த்தெல்லாம் பயப்படுறோம். அதை விட வீரியம் ஜாஸ்தியா இருக்கிறது மாந்தி தான். ரொம்ப வீரியம். அது என்னன்னா அது நிறைய பேருக்கு தெரியல. கேரளால பொதுவா மாந்தி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்ப அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நிறைய பேர் அதை பத்தி பேசுறதுனால பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கேரளா தாண்டி வேற எந்த ஸ்டேட்லயுமே ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்குலாம் இது தெரியுது. வாட் இஸ் மாந்தி அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு தெரியல. பட் மாந்தி வந்து நான் இப்ப நிறைய அஸ்ட்ராலஜரோட நம்ம பேசுவோம்ல, அப்போ வந்து சொல்லுவாங்க மாந்திலாம் பார்க்க வேண்டாங்க, அது புதுசா ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நானும் வேண்டாம் நினைச்சேன். ஆனா அதை மாந்தியை வச்சு பலன் பார்க்கும்போது அவ்வளவு எக்ஸாக்டா இருக்கும். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன நடந்துச்சு சொல்ல, எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. மாந்தி பார்க்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி. எனக்கு எப்போ குழப்பம் இருந்தாலும் அந்தந்த கடவுளை கேட்பேன். அப்படி நான் பார்க்கணும்னு எனக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாந்தியோட கோவில்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தேடும் போது, இப்ப நம்ம சொன்னோம்ல, இப்ப இந்திரஜித் அல்பாயுஸ்ல இறந்துட்டார். ஸோ ராவணன் வந்து சாபம் விடுறாரு. சனி பகவானுக்கும் சாபம் விடுறாரு, மாந்தீஸ்வரருக்கும் சாபம் விடுறாரு. ராவணன் விடுறாரு. உன்னால என் மகன் அல்பாயுஸ்ல இறந்துட்டார், அதனால அவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும். யாருக்கு? மாந்தீஸ்வரருக்கு. மாந்தீஸ்வரருக்கும் வரும், சனீஸ்வரருக்கும் வரும். ராவணன் விட்ட. ஆமா ஆமா. அவங்களோட தோஷம் கிடைக்கிறதுக்கு அவங்க நிறைய கோவில்கள்ல போய் வழிபட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுல ஒரு கோவில் எது அப்படின்னா திருவள்ளூர்ல இருக்கிற. இப்ப பாத்தீங்கன்னா தோஷ பரிகாரத்துக்கெல்லாம் வந்து சனீஸ்வரன் பகவானை தான் தேடி போவாங்க, செவ்வாய்ஸ்வரனா போவாங்க. அந்த மாதிரி சனீஸ்வர பகவானே போய் தோஷத்தை நிவர்த்தி பண்ண. சிவபெருமானுக்கே தோஷம் வந்து. ஆமா, தோஷத்துல இந்த இயற்கையில இருக்கிற எல்லாமே எல்லாருக்குமே பொது. ஆண்டவன்றதுனால தப்பிக்கலாம் முடியாது. எல்லாருக்குமே எல்லாமே பொது. சரிங்களா? சோ அதனாலதான் சொல்றது, நம்ம சாமி கும்பிடுறது ஒரு பக்கம், அதையும் தாண்டி இப்ப நம்ம இன்டர்வியூல நம்ம வந்து பக்தியையும் அறிவியலையும் கலந்து பேசிட்டு இருக்கோம். ஆன்மீகத்தை ஏன்னா வெறும் ஆன்மீகம் மட்டுமே போனீங்கன்னாலும் அது ஒரு லெவல்ல மூட நம்பிக்கை அதிகமாக சான்சஸ் இருக்கு. அறிவியல் மட்டுமே போனீங்கன்னா நம்பிக்கை குறைஞ்சி ஒரு வெறுமைத்தன்மை வந்துட்டே இருக்கும். ஆன்மீகத்தையும் அறிவியலையும் கலந்து கொண்டு போனீங்கன்னா பிராக்டிக்கல் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்னன்னா, ஆண்டவனை வந்து நீங்க வெறும் பக்தியால மட்டும் கும்பிடுறது இல்லாம நீங்க உடைச்சிங்கன்னா நீங்க கேட்டுதான் ஆண்டவன் செஞ்சு ஆகணும். அதுதான் விதி.
ராவணன் வந்து தவம் பறந்தான், அவனுக்கு வரம் தந்தாங்க. வரம் தரும்போது அவனுக்கு தெரியாத ராவணன் வாங்கிட்ட பிறகு என்னென்ன பண்ணுவான்னு. ஆனா கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா அதுக்காக அவன் உழைச்சிருக்கான். அந்த உழைப்புக்கு நான் கொடுத்துதான் ஆகணும். சோ அவர் விட்ட சாபத்துக்கு, அந்த சாப விமோசனத்துக்கு அவங்க விமோசனம் தேடிதான் ஆகணும். அதாவது அப்போ ராவணன் விட்ட சாபத்தினால மாந்தீஸ்வரர், சனி பகவான் 2 பேருக்கும் பிரம்மகத்தி தோஷம் வந்து, சனி பகவானும் நிறைய இடத்துல போய் தவம் பண்ணாரு. இப்ப நம்ம ராமநாதபுரத்தை சொல்லலாம். அவர் வந்து அவருக்கு தோஷம் நிவர்த்தி ஆகி அவர் பிளஸ் பண்ண இடம்லாம் இருக்கு. திருக்கொல்லிக்காடுலாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து மங்கள சனி பகவான் சொல்லுவோம். அதெல்லாம் அவர் வந்து அவருக்கு நிவர்த்தி ஆகி அவர் சந்தோஷமா வரவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ற இடம். அதே மாதிரி மாந்தீஸ்வரரும் நிறைய இடத்துல போயிட்டு தவம் பண்ணி அவரோட தோஷம் கழிச்சுக்கிட்டாரு. அதுல ஒரு மெயின் இடம் வந்து திருவள்ளூர்ல இருக்க திருவேலங்காடு. இது 2மே ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேசஸ். அதாவது சனி பகவானும் மாந்தீஸ்வரனும் போயிட்டு தன்னுடைய பாவ விமோசனத்துக்கு வழி தர இடங்கள். கடவுளுக்கே பாவ விமோசனம் தேடிய சோதனை. ராவணனால அவனும் பெரிய வீரன் சார், எவ்வளவு பெரிய பலசாலி. ஓகே 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 சரி. இப்ப அப்ப இந்த மாந்தி வந்து மரணத்துக்கான கடவுளாதான், அதாவது மரணம் கிரியேட் ஆக காரணமா இருக்கிற ஒரு நீங்க எங்க கிரகமா கருதப்படுது. நீங்க எங்க பிணங்கள் பார்த்தாலும் அது மாந்தி. பிணம் பிரேதம்ன்றது மாந்தி. எஸ். ஓகே. நீங்க ஒரு பிரேதத்தை தப்பா பேசினாலும் இது வேற நடுவுல வந்துச்சு நினைச்சாலும் அது ஒரு தோஷத்துக்கு ஆளாகும். நினைச்சா கூட. அதனாலதான் நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம், எதிர்க்க ஒரு பிணம் வந்து எடுத்துட்டு வராங்க, அது நம்ம நடாது அப்படின்னு நின்னு கையெடுத்து கும்பிட்டுருங்க, அது போதும். அந்த மாதிரி எப்பவுமே எதையுமே நம்ம லைஃப்ல நினைக்க கூடாது. ஓகே. எதுவுமே நினைக்க கூடாது, அது ஒரு விதமான தோஷம் தான். ஓகே. இப்ப பிரேதம் வந்து அந்த சதை பிண்டம் கூட கணக்கு பண்ணா ஒரு பிரேதமும் மாந்தியா கருதப்படுதா? அது ஒரு கடவுளா ஆயிடுது அந்த டைம்ல. கடவுள் தான். பிரேதம் கூட கடவுள் தான். ஓகே. நம்ம எத்தனை இடத்துல பிரேதத்தை பிரசாதம்னு சொல்றாங்க, காசில பிரசாதம் சொல்லுவாங்க. அந்த பிரேதத்தை தொட்டு கும்பிடவும் அதை அடக்கம் பண்றதுக்கு அடிச்சுப்பாங்க. ஓகே. அது அவ்வளவு புண்ணிய ஆத்மா. ஓகே ஓகே ஓகே. அதுதானே அகோரிகள் சாப்பிடுறாங்க. அப்ப அதுல எவ்வளவு விஷயம் இருக்கும். பிரேதமா சாமி தான். அது ஒரு சில உங்களுக்கு பிரேதம், இன்னொருத்தருக்கு பிரசாதம். ஸோ இப்போ மாந்தி அப்படின்றவர் வந்து இப்படிதான் வந்து புராண அடிப்படையில உருவானது. இவருடைய புத்திரனா, சனியுடைய புத்திரனா, பிளஸ் ராவணன் மூலியமா தான் அவரு ஆகுறாரேவா? புதுசா அந்த தகவல். ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி.